everyone, welcome to Revasarts. நான் ரேவதி சிவகுமார். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆயில் பேஸ்டல் டிராயிங் தான் பண்ண போறோம். ரொம்பவே சிம்பிளானது. இதுக்கு நான் ஒரு 4 கலர் எடுத்திருக்கேன். 4 கலர் எப்படி எடுத்திருக்கேன்னா ஃபர்ஸ்ட் வந்து டார்க் வயலட் கலர், அதுக்கப்புறம் பர்பிள் கலர், அதுக்கப்புறம் பிங்க், அதுக்கப்புறம் லைட் பிங்க் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் நான் வரைஞ்சிக்கிறேன். இது வரையும் போதே நீங்கள் வந்து லைட் கலர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நான் வந்து டார்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை தொடர்ந்து நம்ம வந்து லைட் கலர்லேருந்து டார்க் கலருக்கு நம்ம இந்த மாதிரி கலர் பண்ணிகிட்டே போகலாம். 4 கலர் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 4 கலரையும் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற இந்த கலர் தான் எடுக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்துட்டு லைட் எல்லோ கலர், அதுக்கப்புறம் டார்க் எல்லோ கலர், அதுக்கப்புறம் வந்து லைட் க்ரீன் கலர், அதுக்கப்புறம் டார்க் க்ரீன் கலர், இந்த மாதிரி 4 கலர் எடுத்துக்கலாம். இல்லைனா ஒயிட் கலர், லைட் ப்ளூ கலர், அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ கலர், அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர், இந்த மாதிரி 4 கலர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து என்ன கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி ஒரு 4 கலரோ அல்லது 3 கலரோ கூட நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ட்ராயிங் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்ச மாதிரியே லைட் பிங்க் கலர், டார்க் பிங்க் கலர், பர்பிள் கலர், அதுக்கப்புறமா வயலட் கலர், இந்த 4 கலரை நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பிளாக் கலரில் ஒரு ஆயில் பேஸ்டில் எடுத்து அதை யூஸ் பண்ணி நான் வந்து அடிப்பக்கமாக இந்த மாதிரி நல்லா ஷேட் கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம எப்படி கொடுக்குறோன்னா, நம்ம என்ன வரைய போகிறோமோ அந்த வரைய போகிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேலே வரைக்கும் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி கலர் பண்ணமோ அதே மாதிரி வச்சுட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணுறதுக்காக டிஷ்யூ பேப்பர், பட்ஸ், அதுக்கப்புறம் காட்டன் பால்ஸ் அல்லது காட்டன் கிளாத் இருந்ததுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பிடிச்சது இருந்தது அப்படின்னாலோ இல்லை அனிமல்ஸோ இல்லை வேறு ஏதாவது வரையணும்னு நினச்சிங்கன்னா வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து இதில் யூனிகார்ன் வரையலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். முதல்ல வந்து ரஃபாக வரைஞ்சிக்கலாம். நம்ம வந்து சில்க் அவுட் தானே பண்ண போகிறோம். அதனால நம்ம வரையும் போது ஏதாவது மிஸ்டேக் வந்தால் கூட நம்ம வந்து இந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணும்போது அதை பார்த்து நம்ம சரி பண்ணி விட்டுறலாம். இல்லை நம்ம வந்து பென்சில் ட்ராயிங் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது மாதிரி வரைகிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து இது மாதிரி இருக்கிற ஸ்டென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஏதாச்சும் OHP ஷீட்லேயோ ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஹோம்மேட் ஸ்டென்சிலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வரையணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஸ்டென்சிலாக ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நான் இந்த யூனிகார்ன் அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். அவுட்லைன் வரைஞ்சிட்டு பிளாக் கலர் போஸ்டர் கலர் அல்லது அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம கலர் பண்ணோன்னா நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் இது வரைகிறதுக்காக சாதாரண பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் போஸ்டர் கலர் அல்லது அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் 10B அல்லது 8B கிராஃபிட் பென்சிலோ அல்லது பாலிக்ரோம் பென்சிலோ அல்லது சார்கோல் பென்சிலோ யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த பெயிண்ட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை. அதுவே நல்லா டார்க்காக தான் இருக்கும். இப்போ நான் கலர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த அடிப்பக்கத்தில் வந்து கொஞ்சம் புல்லெல்லாம் இருக்கிற மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். சிலர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ரொம்பவே ஈஸியான ஆயில் பேஸ்டல் ட்ராயிங் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு இதை வந்து ப்ரஷில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன். அது வந்து தண்ணி கலக்காமல் அப்படியே இருந்ததுனால சரியாகவே ஸ்ப்ரே ஆகலை. அதுக்கப்புறம் தண்ணி கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். இது ஓரளவுக்கு கரெக்டாகவே வந்தது. இந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்ம வந்து நார்மல் ப்ரஷ் எடுக்கிறத விட டூத் ப்ரஷ் மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு ஓரங்களில் ஒட்டியிருந்த மாஸ்கிங் டேப்பை நான் எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து அது கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருந்துச்சு இந்த படம். அதனால நான் வந்து கொஞ்சம் சில இடங்களை கரெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கரெக்ஷன் பென் யூஸ் பண்ணி அங்கங்கே டாட் வச்சுருக்கேன். ஃபைனலாக இது இப்படி தான் இருந்துச்சு. யூனிகார்னுக்கு விங்ஸ் வேணும்னா கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். ஆனால் நான் இன்றைக்கி விங்ஸ் வரையலை. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலோ அல்லது ஏதாவது டவுட் இருந்தாலோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் குயிக்காகவே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.